வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கருணா ஆடியோஸ். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருப்பேன். 5.1 எஸ்டிகே மாடல் 5.1 அனலாக் ஆம்பிளிஃபையர் ஒர்க்கிங் ஸ்டார்ட்னு. அது ஒர்க்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரெண்டு ஸ்டிக்கர் கிழிக்கல கிராச் ஆகிடும்னு சொல்லிட்டு இந்த இடத்த யூஎஸ்பி டிஸ்பிளேவும் இந்த இடத்த வியூ மீட்டரும் நம்ம வச்சுருக்கோம். மாஸ்டர் கண்ட்ரோல், சப்பு, பாஸு, ட்ரிப்பிள். இந்த மிட்டுங்கிறது டம்மி பண்ணிட்டோம். ஏன்னா அதில் நம்ம போட்டது வந்து பிடி போல் மிட் ஆப்ஷன் இல்லாதனால அதை நம்ம மிட்டு டம்மி பண்ணிட்டோம். சென்ட்ரு, சரவுண்டு, லெஃப்ட், ரைட், இன்டீரியர் பார்க்கலாம் வாங்க நண்பர்களே. நண்பர்களுக்கு வணக்கம். இதுதான் இன்டீரியர். ஒயரிங்லாம் பக்கா நீட்னஸ் பண்ணியிருப்பேன் இந்த வாட்டி. அதாவது கஸ்டமர் என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது பார்த்திங்கன்னா அக்கர்லிக் பேனலில் வந்து ஒரு எஸ்டிகே மாடல் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4141 அண்ட் 2 அண்ட் எஸ்டிகே 4182 அண்ட் எஸ்டிகே 4231. அதாவது பார்த்திங்கன்னா இதில் பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் பர்பஸ்க்கு 2 கூலிங் ஃபேன், அது எக்ஸாஸ். நம்ம எப்போவுமே வந்து காற்றை வெளியில் தள்ளுற மாதிரி, ஹீட்டை வெளியில் தள்ளுற மாதிரி தான் ஃபேன் வைப்போம். அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா எஸ்டிகே 4182ங்கிறது வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா சைனா ஐசி தான். இது வந்து 4141 வந்து நம்ம சரவுண்டு கொடுத்துருக்கோம். அடுத்த சென்டருக்கு பார்த்திங்கன்னா மாற்றி சொல்லிட்டேன். அது எஸ்டிகே 4182 வந்து லெஃப்ட் ரைட்டுக்கும், அண்ட் எஸ்டிகே 4141 வந்து சரவுண்டுக்கும் ஓஎன்ஏ ஐசி. இது அதே மாதிரி செகண்ட் குவாலிட்டி, அது சைனான்னு சொல்லுவோம். எஸ்டிகே 4141 இதை நம்ம சென்டருக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சப் ஆம்பு பார்த்திங்கன்னா எஸ்டிகேவில் வந்து 4231 அதை நம்ம ரெடி பண்ணிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 5.1க்கும் அண்ட் புரலாஜிக் மோடுக்கும் ஒரு பாசனில் ஸ்விட்சிங் போர்டு நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன், 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு, வசந்தோட கிராண்ட் சப்பு ப்ரீ அண்ட் வசந்தோட 3 ஐசிபிடி அண்ட் ஹெச்டி சரவுண்ட், 3 ஐசி ஹெச்டி சரவுண்டு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு யூஎஸ்பி ஃபில்ட்ரு இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த டைம் பார்த்திங்கன்னா ஒயர் அதிகபட்சமாக கசன்னு இருக்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல்லு நீட்டாக. ஆனால் இதை பிரிச்சுட்டு வேலை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஒயரும் ஒட்டி இருக்குது. பிரிச்சுட்டு வேலை பார்க்கும்போது நம்ம கஷ்டப்படுற மாதிரி வரும். இந்த டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பவர் கிங்கில் வந்து 24/024 ஹெச்டி ட்ரான்ஸ்ஃபார்மும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 12012 ஒரு டாப்பிக்கும் இருக்குது. ரெக்டிஃபையர் செக்ஷன் 3510 மெட்டல் டைவோடு அண்ட் 10,000 MFT 50 வாட்டில் 2 கெப்பாசிட்டி நம்ம போட்டிருக்கோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர். நண்பரே, ஆடியோ டெஸ்டிங், ஆடியோ கிளாரிட்டி எப்படின்னு பார்க்கலாம். மறக்காமல் ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க. எல்லாமே ஒரிஜினல் ரெக்கார்டிங் ஆடியோ தான், நம்ம எடிட்டிங் எதுவும் பண்ணுறது கிடையாது. நேம் போர்டு அந்த 2 வீடியோ ஒன்று சேர்க்கறது மட்டும் தான் நம்ம எடிட்டிங் பண்ணுவோம். முடிஞ்சளவு ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க, அப்போ தான் ஆடியோ கிளாரிட்டி என்னன்னு தெரியும். வாங்க ஆடியோ கிளாரிட்டி பார்க்கலாம். சப்பு, லெஃப்ட் ரைட்டு, சரவுண்டு, சென்ட்ரு, டோட்டல். அடுத்து நம்ம வந்து பென்ட்ரைவ் உள்ள பாட்டு கேட்கலாம். Play by USB drive.